உங்கள் குழந்தைங்க புத்தி கூர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதே மாதிரி படித்ததை உடனுக்குடன் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை படித்ததை எவ்வளோ வேகமாக படிக்கிறாங்களோ அவ்வளோ வேகமாக அதை மறந்துடுறாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது உங்கள் டாக்டர் சுபாஷினி, சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல், மடிப்பாக்கம், சென்னை. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான கீரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயத்துக்காக அந்த கீரை உதவுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். யூஸ்வலாகவே வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் அப்படின்னா அவங்களோட கஷ்டம், அதாவது அவங்களோட கவலை எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக அவங்கள குழந்தைங்கள பற்றின கவலையாக தான் இருக்கும். அதுலேயும் குழந்தைங்க ஸ்கூலில் சரியாக படிக்க மாட்டுறாங்க, இல்லை டீச்சர்ஸ் நடத்துகிறத கவனித்து எழுத மாட்டேங்கிறாங்க. அப்படியே கவனித்து எழுதினாலும் எவ்வளோ வேகமாக படிக்கிறாங்களோ அவ்வளோ வேகமாகவே அதை மறந்துடுறாங்க அப்படின்றது தான் இப்போது நிறைய பேரண்ட்ஸோட கவலையாகவே இருக்குது இல்லையா? அப்போது உங்கள் குழந்தைக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா அந்த ஞாபக சக்தியை நம்ம மீட்டு கொண்டு வரலாம், இல்லை அப்படின்னா அவங்க படித்ததை உடனுக்குடனே அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஞாபக திறனை எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் முக்கியமான இது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த மூளை வளர்ச்சிக்கும் அந்த மூளை நரம்புகளோட சக்திக்கும் புத்தி கூர்மைக்கும் தேவையான முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வல்லாரை கீரை. இந்த வல்லாரை கீரை என்ன அப்படின்னா, மற்ற கீரை இல்லாத அளவுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த கீரையில் இருக்குது, ஏன் இதை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா அந்த புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் இல்லை அந்த மூளை செயல்பாடுகள் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத கிளியராக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எந்த கீரையிலும் இல்லாத அளவுக்கு வல்லாரைக்கீரை ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா, வல்லாரைக்கீரையில மட்டும்தான் நியூரோஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையை பாதுகாக்கக்கூடிய சில நேச்சுரலான கெமிக்கல்ஸ் அதுல இருக்கு. எந்த கீரையிலும் இல்லாத அளவுக்கு இதுல அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். அப்போ அந்த கீரையில இருக்கிற கண்டென்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு மூளையில இருக்க செல்களோட வளர்ச்சியை நல்லாவே பாதுகாத்து கொண்டு போகும். அதாச்சும் இப்போ பசங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போறாங்கன்னா ஹோம்ஒர்க் செய்யணும், டெஸ்ட் எழுதணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் ஆகிற குழந்தைங்கள் இப்போ அதிகமாகவே இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும் போதும் அவங்களோட மூளை வளர்ச்சி இல்லைன்னா அந்த மூளை நரம்புகள் வலுவிழக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த நியூரோஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்க படிக்கிறது உடனுக்குடன் அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஒரு கெமிக்கல் தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எந்த கீரையிலும் இல்லாத அளவுக்கு வல்லாரையில் தான் அது அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆயுர்வேதத்திலையும் சரி சித்த மருத்துவத்திலையும் சரி இந்த கீரையை மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா மூளை கூர்மை புத்தி கூர்மைக்காகவே சொல்லக்கூடிய ஒரு 4 வகை மூலிகைகளில் இந்த ஒரு மூலிகை ரொம்ப முக்கியமாகவே கூறப்பட்டு இருக்கு. இதை வச்சு இங்கிலீஷ் மருத்துவத்திலையுமே ஆய்வுமே நடத்தியிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் இருக்க சில வகையான நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியான நியூரோஃபைட்டோ கெமிக்கல்ஸ் என்ன வேலை பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கீரையில் இருக்கக்கூடிய ட்ரைடர்பினாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய எசிகோட்டிசைட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட மூளை அந்த சிறு நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நியூரான்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இல்லை ஆல்ரெடி அது ஸ்லோவாக இருக்குது வீக்காக இருக்குது அப்படின்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வரதுக்கும் இந்த ஃபைட்டோ கெமிக்கல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளவனாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கேம்ஃபரால் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் லெவல், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஸ்ட்ரெஸ்னால நம்மளோட உள்ளுறுப்புகள் எதுவாக இருந்தாலும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மூளையில் ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கீரை அந்த பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம், அதை தாண்டியுமே போயிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுத்து அந்த செல்களை பாதுகாத்து ரிப்பேர் ஆயிருந்தா கூட அதை டேமேஜ் ஆயிருக்க செல்ஸையுமே ரிப்பேர் பண்ணி கொடுக்குது அப்படின்றத இந்த 2 காம்பனன்ட்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ நம்மளோட அந்த மூளை செல்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அந்த புத்தி கூர்மை திறன் அதிகமாகிறது, ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகிறதே நம்ம பார்க்கலாம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2016 ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில்
இப்போ ஏஜ்டான பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அல்சீமர்ஸ்னு சொல்லுவோம். அல்சீமர்ஸ் டிசீஸில் அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்து தான் யார் அப்படின்றதையே மறக்கக்கூடிய லெவலுக்கும் போகிறது உண்டு. அந்த மாதிரி ஒரு சில குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை எடுத்து இந்த வல்லாரைக்கீரையோட எக்ஸ்ட்ராக்டை கொடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தப்போ 2016 நடந்த ஆய்வில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அல்சீமர் பேஷண்ட்ஸ்க்கு ஞாபக திறனை வந்து இது படிப்படியாக வந்து அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இந்த ஆய்வில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த டெர்ட்ரைப்னாய்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளவனாய்ட்ஸாக இருக்கட்டும் இந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸ் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போது இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மூலயமா கொடுத்தா வந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா அந்த கீரையில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாலும் கீரையை குழந்தைங்க சாப்பிட விரும்புவாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லையா? அப்போ அது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வல்லாரை பொடியை வந்து வல்லாரை கீரையை வந்து கொஞ்சம் பொடியாகவே எடுத்துக்கலாம். குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் பொடி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தேவையில்லை. அதுவே வந்து ஒரு வளர்பருவமாக இருக்காங்க, ஒரு 16 வயசுக்கு மேலே அப்படின்னா 10 கிராம்லேருந்து ஒரு 15 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ட்ரை நட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வறுத்துட்டு ட்ரை நட் லட்டு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அது கூடவே வந்து இந்த வல்லாரை பொடியுமே வந்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வல்லாரை பொடியாகவே வந்து, அதாவது இட்லி தோசைக்கெல்லாம் பொடி தொட்டு சாப்பிட்ற குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வல்லாரையவே வந்து வல்லாரை பொடியாகவே செஞ்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டு அவங்கள சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த ஞாபக சக்தியாக இருக்கட்டும், புத்தி கூர்மையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இல்லை பெரியவங்களாம் இருக்கீங்க, இல்லை அந்த அல்சீமர்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வல்லாரை டைரெக்டாக சாராகவே எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 5 வந்து வல்லாரை இலையை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து கழுகிட்டு நல்லா இடித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சாறு கிடைக்கும். அந்த சாரை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்துட்டு டெய்லியும் காலையில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஞாபகத்திறன் வந்து படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 21 நாள் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாரம் கேப் விட்டுட்டு நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வர வர நீங்கள் ஓல்டேஜில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை அல்சீமர்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், இல்லை எனக்கு பொதுவாகவே வந்து இப்போலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னால வந்து எனக்கு ஞாபக சக்தி குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற பர்சனாக இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வல்லாரை உங்கள் சாதத்துலேயோ இல்லை வீட்லேயோ சாப்பாடில் வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எந்த மாதிரியும் எனக்கு எடுக்க பிடிக்கல அப்படின்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை குழந்தைங்களுக்கே வேறு விதமாக எப்படியாச்சும் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்போடு கடைஞ்சி இந்த கீரை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து கடைஞ்சி கொஞ்சம் நெய் விட்டு கொடுத்து அனுப்புறது மூலயமாவும் உங்களுக்கு அதே பலன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் கீரை ஏதோ ஒரு வகையில், வல்லாரை கீரை முக்கியமாக ஏதோ ஒரு வகையில் சாப்பாட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை உங்கள் உணவில் இருக்கிற மாதிரியோ பார்த்துக்கோங்க.